ஒரு உணவு உங்களுக்கு பிடிக்கலைன்னா அது உங்கள் உடம்பு ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்களே, அது ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, இந்த ஆண் அந்த பையன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கலை, உன் உடம்பு அதை ஏற்றுக்கலை. பிடிக்காதவங்கள என்றைக்குமே ஏற்றுக்காது. பிடிக்காத உணவுகள் என்றைக்குமே அதை ஏற்றுக்காது. இப்போ மனித உணவுகள்னால் என்ன அர்த்தம்? இதுதான் மனுஷங்க சாப்பிட்ணுன்னு நம்ம ஒரு உணவுகளை சொல்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் அந்த உடம்பு ஏற்றுக்கும். மனித உடம்பு அந்த உணவுகளை தான், எதெல்லாம் நான் மனித உணவுகள்னு சொல்கிறேனோ அதைத்தான் அந்த உடம்பு ஏற்றுக்கும். அப்போ எதெல்லாம் நான் மனித உணவுகள் இல்லைன்னு சொல்கிறேனோ அதை ஏற்றுக்காது. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் அந்த மனித உடம்பு ஏற்றுக்காது. அதனால தான் அது மனித உணவுகள் இல்லை, ஏற்றுக்கொள்ளாது. அதனால் அது நமக்கு பிடிக்கலைன்னு தான் நம்ம சொல்லணும். எனக்கு மாமிசம் பிடிக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எதெல்லாம் நாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. பிடிக்காதுங்கிற லிஸ்ட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது கூட நாம் உண்ண தகுதியான உணவுகளிலிருந்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர, நீ மாமிசம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார், எனக்கு மாமிசம் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்காது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவார். பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற அந்த இடத்துக்கே அந்த ஆராய்ச்சிக்கே அதுக்கு தகுதி இல்லை. தகுதியற்ற உணவுகள் அது. மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், தானிய உணவுகள்லாம் எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கூட சொல்வதற்கு தகுதி இல்லாத உணவுகள். அதில் போய் அதனால் அதை நீங்கள் ஒதுக்கிடுங்க. மற்றபடி எனக்கு வாழைப்பழம் பிடிக்கும், கொய்யாப்பழம் பிடிக்காது, அது உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு கொய்யாப்பழம் பிடிக்கும். உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் கொய்யாப்பழம், இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கும், அது வேறு விஷயம். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எனக்கு மீன் பிடிக்காது, எனக்கு முட்டை பிடிக்காது, எனக்கு மாமிசம் பிடிக்கும் ஆனால் முட்டை பிடிக்காது, எனக்கு ஆட்டுக்கறி தான் பிடிக்கும், எனக்கு கோழிக்கறி பிடிக்காது. பிடிச்சிருக்கு பிடிக்கிற அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே, அந்த வரையறைக்குள்ளே இந்த மாமிசத்தெல்லாம் கொண்டு வராதிங்க. மாமிசம், தானிய உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதையெல்லாம் கொண்டு வராதிங்க. பிடிச்சிருக்கு இதெல்லாம் அந்த சிந்தனையை, அந்த யோசனையே வரக்கூடாது. இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு பரிசோதனைக்குள்ளேயே வரக்கூடாது. இது முற்றிலும் ஒதுக்கப்பட வேண்டிய உணவுகள். உங்கள் வாழ்க்கையிலேருந்து இது முற்றிலும் ஒதுக்கிவிட வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சுருங்க. அந்த ஆராய்ச்சிக்கே போகாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவுகள். இது மனித உணவுகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை போய் நீங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்லாம் யோசிக்க விடாது. அந்த யோசனைக்கே இடமே இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் அசைவமா சைவமானலாம் கேட்பாங்க. சைவம்னா என்ன? அது மனித உணவு, தாவர உண்ணி தானே. தாவர உணவு தான் சைவம். அப்படின்னா தாவர உண்ணிகள், மனுஷங்கள்லாம் தாவர உண்ணிகள். சைவம்னா மனுஷங்கன்னு அர்த்தம், மனுஷங்க சாப்பிடக்கூடிய உணவுன்னு அர்த்தம். இப்போ அசைவம்னா என்னது? அது மாமிச உணவு. அப்படின்னா அது மிருகங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள். அப்படின்னா நீங்கள் சைவமா அசைவமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் மனுஷங்களா இல்லை மிருகமா? நீங்கள் மனிதமா இல்லது மிருகமா அப்படின்னு கேட்பதற்கு இணையானது. அப்படி தான் அது பொருள் தருகிறது. அதனால் நீங்கள் நான் வெஜிடேரியனா இல்லை நான் வெஜிடேரியனா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மனுஷனா இல்லை மிருகமா? நீங்கள் மனுஷங்களா இல்லை மிருகங்களா அப்படின்னு கேட்குறது அது அர்த்தம். இல்லை நான் நான் வெஜிடேரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மிருகம், நான் மனுஷங்க கிடையாது, நாங்கள்லாம் மிருகங்கள் அப்படின்னு அர்த்தம். நான் வெஜிடேரியன் அப்படின்னா நாங்கள் மனுஷங்கன்னா என்னது? அவங்க மனுஷங்க சாப்பிட்ற உணவுகளை சாப்பிட்றவங்க தான் மனுஷங்க. சும்மா நீ எல்லா உணவையும் சாப்பிடுவ, அப்போ மனுஷங்களாக ஆகிட முடியுமா? பியத்துன்னா நீ மனுஷங்களாக இருக்க முடியுமா? அது மாதிரி தான் எந்தெந்த உணவு மனுஷனில் சேர்த்துக்கணுன்னா நீ எந்த உணவை சாப்பிட்றியோ அதுதான். பன்றி என்ன உணவு சாப்பிடுது அந்த உணவை சாப்பிட்டா நீ பன்றியாக மாறி விடுவாய். பன்றி காய்கறிகளை தான் சாப்பிடும். அதனால் நீ மாமிசத்தை சாப்பிட்டா நீ மாமிசத்தை சாப்பிட்டு விட்டு மனுஷங்களாக இருக்க முடியாது. இப்போது கொலை செய்துவிட்டு நீ 4 கொலை செஞ்சுருக்க அப்படின்னா உன்னை மனுஷங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போது உன்னை மனுஷங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் அந்த தகுதியை நீ இழந்து விடுகிறாய். இல்லை, அப்படி அது மாதிரி தான் நீ மனித உணவுகளை சாப்பிட்டா தான், சைவ உணவுகளை, தாவர உணவுகளை சாப்பிட்டா தான் நீ மனுஷங்க. அசைவ உணவு சாப்பிட்டா நீ மிருகமாக மாறிவிடுகிறாய். உனக்கு மிருக புத்தி வந்துவிடும், மிருக உணர்வு வந்துவிடும், மிருக ஆசைகள் வந்துவிடும், மிருகமாக வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். அதனால் அசைவமா சைவமா அப்படின்னா மனுஷங்களா இல்லை மிருகங்களா என்று கேட்பதாகத்தான் அது பொருள் தரும். நான் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வெஜிடேரியன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மிருகம், நாங்கள் மிருக உணவு அப்படின்னு தான் அது அர்த்தமாகும்.